அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு இன்று திருச்சியில் மிக பிரம்மாண்டமாக நடக்கவிருக்கிறது. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை அண்ணன் சீமான் அவர்கள் இன்று மேடையில் வைத்து அறிமுகம் செய்ய இருக்கிறாரு. இதில் 117 ஆண்கள், 117 பெண்கள். அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் போட்டி போட போவதாக ஒரு தகவல் ஒன்றும் கிடைத்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் ஒவ்வொரு விபரீத முடிவையும் எடுத்ததாக நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. 117 பெண்கள், 117 ஆண்கள், இந்த சமூக நீதி, பெண்ணுரிமை அப்படின்னு இந்த திராவிட கட்சிகள்லாம் பேசி கொண்டிருக்க, அதை செயல்படுத்தி காட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். வாயளவில் இல்லாம பெண்களுக்கு சம உரிமை, சம வாய்ப்பு அப்படிங்கிறத தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த வகையில் 117 பெண்களுக்கு இந்த முறையும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே வாய்ப்பு அப்படிங்கிறது அளிக்கப்பட்டிருக்கு. கடந்த 2016ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி தேர்தல் களத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்கலையே அப்படிங்கிற வருத்தம் தமிழ் தேசிய அரசியல் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இருக்கு. குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் என்னதான் ஒவ்வொரு தேர்தலையுமே கணிசமான வாக்குகளை பெற்றாலும் வெற்றியை நோக்கி அவரால் நகர முடியலையே அப்படிங்கிற வருத்தம் இருக்கு. நம்ம ஒவ்வொரு ஓட்டுக்கும் காசு கொடுத்து வாக்குகளை வாங்குறது இல்லை. நமக்கு விழக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளுமே மாற்றத்திற்கான வாக்குகள், கொள்கைக்கான வாக்குகள். அதுபடி அண்ணன் சீமான் அவர்கள் 2016ஆம் ஆண்டு கடலூர்ல வேட்பாளராக நிற்கிறாரு. அதுக்கப்புறம் 2021 திருவொற்றியூர்ல வேட்பாளராக நிற்கிறாரு. 2 தடவையுமே கணிசமான வாக்குகளை அண்ணன் சீமான் அவர்கள் பெறாரு. ஆனா இந்த முறை அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியான காரைக்குடி தொகுதியில் போட்டியிடுறாரு. காரைக்குடி தொகுதி அப்படின்றது சிவகங்கை மாவட்டத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான தொகுதி. போன நாடாளுமன்ற தேர்தலில் கூட நாம் தமிழர் கட்சி சிவகங்கை தொகுதியில் கிட்டத்தட்ட 16 விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே வாங்கி டெபாசிட்டை பெற்றது. அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் சிவகங்கை தொகுதியில் இருக்கக்கூடிய காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்டார்னா கண்டிப்பாக இந்த முறை வெற்றி பெற்றுவாருங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் நிறுத்திய வேட்பாளரே அங்க நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கக்கூடிய சிவகங்கை தொகுதியில் 16 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல பெறாரு. அப்படின்றப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதி, அதுவும் சொந்த தொகுதியில் நிற்கிறார்னா கண்டிப்பாக மக்கள் வாக்களிப்பாங்க. இந்த முறை அண்ணன் சீமான் அவர்கள் சட்டமன்றத்திற்குள்ள செல்ல போவது உறுதி. அண்ணன் சீமான் அவர்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க போவது உறுதி. ஒன்றுனாலே ஒன்றுக்கு போகிற அளவுக்கு அடிப்பானுங்க, 3ன்னா மோசன் போகிற அளவுக்கு அடிப்பானுங்களே அப்படின்ற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் சட்டமன்றத்திற்குள்ளே போகாமலே இந்த திராவிட கட்சிகளை கதற விட்டுருக்காரு, பதற விட்டுருக்காரு, கேள்விகளால் துளைத்து எடுத்திருக்காரு. அண்ணன் சீமான் அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு கேள்விகளுக்கு கூட இந்த திராவிட கட்சிகள்கிட்ட பதில் கிடையாது. 8 வழிச்சாலை திட்டமாக இருக்கட்டும், பரந்தூர் விமான நிலைய திட்டமாக இருக்கட்டும், கடலுக்குள்ளே பேனா வைப்பேன் அப்படின்னு இந்த திமுக அரசு கொண்டு வந்த திட்டமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஒற்றை ஆளாக நின்று தடுத்து நிறுத்தியவர் அண்ணன் சீமான் அவர்கள். சட்டமன்றத்திற்குள்ள போகாமலேயே அண்ணன் சீமான் அவர்களால் இவ்வளோ விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்னா, சட்டமன்றத்திற்குள்ள போய் அண்ணன் சீமான் அவர்களுடைய குரல் தமிழ் தேசிய குரலாக ஓங்கி ஒலிக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக, ஒரு தடுக்க முடியாத சக்தியாக அண்ணன் சீமான் அவர்கள் இறங்கி சம்பவம் பண்ணுவாரு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அண்ணன் சீமான் அவர்கள் மட்டுமின்றி அண்ணன் சீமான் அவர்கள் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களுமே சட்டமன்றத்திற்குள்ள நுழைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஆயிரவிளக்கு தொகுதியில் களஞ்சியம் அவர்கள் போட்டியிடுறாரு. அதே போல வித்யா வீரப்பன் மேட்டூர் தொகுதியில் போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்த முகமாக இருக்கக்கூடிய இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் வேதாரண்யம் தொகுதியில் போட்டியிடுறாரு. சாட்டை துரைமுருகனும் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில் சாட்டை துரைமுருகன் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் 234 வேட்பாளர்களுக்கும் ஆதரவாக தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட போறாரு அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. சாட்டை துரைமுருகன் சாட்டை அப்படிங்கிற யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டே இந்த தாவேகா தற்குறிகளை, இந்த 200
ரூபாய் ஊப்பிகளை விட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்கி சம்பவம் பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல. இப்போ களத்துலேயும் போய் பிரச்சாரத்துலேயும் சாட்டை துரைமுருகனோட அனல் பறக்கும் பேச்சு அப்படிங்கிறது 2026 தேர்தல் காலம் கண்டிப்பாக பற்றி எரியும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நாம் தமிழர் கட்சிக்கு சாட்டை துரைமுருகனுடைய பங்கு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. தன்னுடைய சொந்த பணத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த மாற்றத்திற்கான மக்களின் மாநாட்டிற்காக சாட்டை துரைமுருகன் ஒரு பக்கம் செலவு பண்ணியிருக்காரு. இந்த திருச்சி மாநாடு இவ்வளோ பெரிய மாநாடாக உருவாவதற்கு முக்கிய காரணமாக சாட்டை துரைமுருகன் அமைந்திருக்காருன்றதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்து 234 தொகுதியிலையும் வேட்பாளர்களை ஆதரித்து சாட்டை துரைமுருகன் களத்தில் போய் நாம் தமிழர் கட்சிக்காக நிற்க போறாரு அப்படிங்கிற உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு அடுத்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் அடுத்து கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்யறது அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. 2026 எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் அது ஒரு பக்கம் கூட்டணியை பலப்படுத்திக்கிட்டே போகுது. தேமுதிகலாம் திமுகவோட கூட்டணியில் போய் சேர்ந்துருச்சு. விஜயகாந்துடைய ஆன்மா ஒருபோதும் இந்த தேமுதிகவையும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் மன்னிக்க போறதே இல்லை. வடிவேலுவை வச்சு விஜயகாந்தை எந்த அளவுக்கு கேவலமாக பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு எப்படி தான் போய் கூட்டணி வைக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு சத்தியமாக புரியல. ஒரு பக்கம் திமுக தன்னுடைய கூட்டணி பலத்தை அதிகரித்து கொண்டே போய் கொண்டு இருக்க, இன்னொரு புறம் அதிமுகவும் பாஜகவோட சேர்ந்து ஒரு அணியாக ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த தாவேகாவும் எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடலாம், விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகனுடைய ஃபேமை வச்சு மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே நடந்து கொண்டு இருக்க தமிழ் தேசிய அரசியலை தனியாக தனித்துவமாக மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் யாரோடும் கூட்டணி இல்லை, மக்களோடு மட்டும்தான் கூட்டணி என்று இன்று நடக்கவிருக்கக்கூடிய மாநாட்டில் 234 வேட்பாளர்களையும் அறிவித்து உடனடியாக பிரச்சாரத்திற்கான வேலைகளை நாம் தமிழர் கட்சி முதல் கட்சியாக களத்திலே தொடங்க இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா ராகுல் காந்தியா அப்படிங்கிற போட்டிக்கு மத்தியிலேயே நாம் தமிழர் கட்சி 8.2 விழுக்காடு வாக்குகளை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி இருக்கிறது என்றால், அடுத்து தமிழ்நாட்டில் நடக்கவிருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அடுத்த ஆளுமை மிக்க தலைவர் யார் என்கிற போட்டியில் கண்டிப்பாக புலிப்பாய்ச்சலாக 8.2 அப்படிங்கிறது 2 மடங்காக வாக்குகளை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கான அடித்தளமாக இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொலியை அதிகபட்சமான மக்களுக்கு பகிர்வது மூலமாக நாம் தமிழர் கட்சியை சுற்றி என்ன நடக்கிறது, அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் போட்டி போடுறது, 234 வேட்பாளர்களை அறிவிக்க போகிறது, இது எல்லாத்தையும் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டோம். நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக நிற்கட்டும். திருச்சியில் நடக்கும் இந்த மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்குமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். யாரெல்லாம் மாநாட்டுக்கு போறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸ்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே.